ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி சர்வீஸ் சேனல். பார்த்தீங்கன்னா ஒரு காட்டில் மோட்ரு செக் பண்ணுறதுக்காக வந்தோம். இந்த காடு பாருங்கள், உள்ளேயே போக முடியாத அளவுக்கு இவ்வளோ புதராக இருக்குது. காட்டுக்காரங்க எப்படி போயிட்டு வராங்கன்னு தெரில. இந்த மாதிரிலாம் எங்கேயுமே வச்சுக்காதீங்க. இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆன் டைமில் எப்போயாவது வரோம்னா ரொம்ப கஷ்டம். நைட்லலாம் தண்ணி பாய்க்கணும்னா இப்போ யாரும் மேக்ஸிமம் நைட்டில் தண்ணி பாய்க்கிறது இல்லை. சப்போஸ் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. கொட்டாலாம் பாருங்கள் எப்படி கிடக்குன்னு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே வந்து பார்த்த உடனே வெளியில் தான் அப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்தா உள்ளேயும் அப்படி தான் வச்சுருக்காங்க. எல்லாம் ஒயர்லாம் ஃபுல்லாக டேமேஜு, எல்லாம் எலி கடிச்சு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா பீஸ் கட்டை என்னடானா ஒரு பீஸ் கட்டை தொங்கிட்டு இருக்குது, ஒரு பீஸ் கட்டை ஒயரை போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னு ஸ்டார்டர் ஓப்பன் பண்ணியே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு தவக்கலை செத்து கிடக்கு, தெரியுதுங்களா? தவக்கலை ஒன்று செத்து கிடக்கு. ஸ்டார்டர் வந்து ஓப்பன்லேயே விட்டாங்க. இந்த மாதிரிலாம் கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மோட்ரு வந்து போயிடும். ரன்னிங்கில் இருக்கும்போது இப்போ ரன்னிங்கில் இருக்கும்போது இந்த மாதிரி தவளை மாட்டியிருந்ததுன்னு வச்சிங்களேன், அப்படியே மோட்ரு அடி வாங்கிடும். ஃபேஸு ஷார்ட் ஆகி கம்பியில் வந்து டேமேஜ் ஆகிடும், அப்புறம் காயில் போயிடும். இது காடு பராமரிக்காமல் குத்தகை விட்டுருந்தாங்களாட்டுக்கு அவங்க வந்து ஒழுங்காக பார்த்துக்காமல் இந்த மாதிரி போட்டு போயிட்டாங்க. சரி, இப்போ இதை வந்து சரி பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தேன். மோட்ரு ஓடுதா என்னன்னு பார்க்க சொல்லியிருந்தாங்க, அதனால் வந்தேன். இப்போ மோட்ரு ஒயரு மேலே மாட்டியிருக்கு. மோட்ரு ஒயரை கழட்டிட்டு ஸ்டார்ட்ரு உள்ளுக்கு அந்த ஹோல்ஸ் வழியாக கொடுத்து மாட்டி கவரை போட்டு விட்டு போகலாம். அதுக்காக கழட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த 2 சிவப்பு ஒயரும் வந்து கண்டென்சருக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே வந்து 3+ எப்பவும் இருக்குது. அதனால் கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு மோட்ரு ஒயரை உள்ளே விட்டு எடுத்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். கனெக்ஷன் கொடுத்துட்டு மோட்ரு ஓடுதா என்னன்னு ஓட்டி பார்த்துடலாம். எப்போ எந்த காட்டுக்கு போனாலும் மோட்ரு வேலைன்னு பார்க்க போனால் மோட்ரு வேலை பார்க்குறதும் இல்லாமல் இந்த ஸ்டார்டர் வந்து க்ளீன் பண்ணி தான் போட்டு போவோம். இப்போயும் அதுக்காக தான் கழட்டிகிட்டு இருக்கேன். இதை க்ளீன் பண்ணி மாட்டி விட்டுட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே இதை க்ளீன் பண்ணி போட்டுருங்க. ஏன்னா நாப்பு ஒரு சில நேரம் உட்காராமல் கூட இருக்கலாம், அதனால் கூட மோட்ரு அடி வாங்கலாம். அதனால் நம்ம சைடு வந்து நம்ம எப்பவும் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக இதை க்ளீன் பண்ணி போட்டுருவோம் எப்போவுமே. அதனால் இப்போவும் க்ளீன் பண்ணி போடுறதுக்காக கழட்டியிருக்கேன். சரி, க்ளீன் பண்ணி போட்டு மோட்ரு எப்படி ஓடுதுன்னு பார்த்துடலாம். மோட்ரு ஃபார்வர்டில் ஓடுதா ரிவர்ஸில் ஓடுதான்னு ஓட்டி பார்த்துடலாம். அப்போ தான் மூடியை மாட்டினோம்னா, மூடியை மாட்டுறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம்னா ஒயர் மாற்றி கொடுத்துட்டு மூடியை மாட்டிடலாம். ஓகே, இப்போ ஃபார்வர்டு தான் ஓடுது, நல்லா தண்ணி வருது. இப்போ மூடியை மாட்டி விட்டுறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.